ஆளுநரை பயன்படுத்தி ஆட்சி நடத்துவதற்கு அவர்கள் செய்கிற முயற்சிக்கு கடுகளவும் இடம் தரக்கூடாது என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இல்லை, அதாவது அதிமுக திமுக இரண்டும் தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரெதிர் முகாமில் தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கு திடீரென்று இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதாக வரக்கூடிய செய்திகள் என்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இது வெறும் செய்திகள் தானா இல்லை நடந்துச்சா சார்? செய்திகள் தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இல்லை, முறைப்படி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஆதரவு கேட்டு எங்களுக்கு கடிதம் வந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் எங்களுக்கு வரல. இவங்களோட உடன்பாடு போக்குவரத்துன்ற மாதிரியான தன்மையில் அந்த கடிதங்கள் இருக்குது. வெளியில் வந்திருக்கிற கடிதங்கள் அவங்க அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிற கடிதம். நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கடிதம். அத்தகைய ஒரு ஆபத்துக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்கிற முறையில் தான் எங்களுடைய ஆதரவு. இஷ்யூ பேஸ்டு திமுகவோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். ஸ்டாலின் அவர்களும் விரைவில் அரசு அமைக்க வேண்டும் என்கிற முறையில் தான் இன்றைக்கி உட்பட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன செஞ்சாரோ அதை நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அவர் அரசு அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். CALS Renewable Energy. Believe in better. KRR Air, Atmospheric Gases and Renewable Company. Saving lives, transforming industries and protecting environment. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நம்மோடு இன்று இந்த நேர்காணல் இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய மாநில செயலாளர் திருமிகு பே. சண்முகம் அவர்கள். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வெளியிலிருந்து நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு அவங்க பதவி ஏற்கிறதாகவும் இருக்காங்க. இந்த சூழலில் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ அறுதி பெரும்பான்மை என்பதை தமிழக மக்கள் வழங்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பது தான் பொதுவாக நடக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இந்த முறை தமிழ்நாடு கவர்னர் அவர்களை ஆட்சி அழைக்க உரிமை கோரிய பிறகும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் அனுமதிக்கவில்லை கவர்னர். இரண்டாவது, திரு விஜய் அவர்களை தவிர வேறு யாரும் உரிமை கோரவில்லை ஆட்சி அமைப்பதற்கு. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களை அழைப்பது என்பது தான் பொருத்தமானது. ஆனால் ஆளுநர் அவர்கள் 118 என்கிற எண்ணிக்கை உங்களிடம் இல்லை, அந்த பெரும்பான்மையை உங்களால் நிரூபிக்க முடியும் என்பதற்கான திருப்தி எங்களிடம் எனக்கு ஏற்படவில்லை என்கிற அந்த அடிப்படையில் இவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற முறையில் தான் கடந்த காலத்தில் பிஜேபி நடந்து கொண்டிருக்கிறது. இதே அவங்களுக்கு வேண்டியவங்கன்னா எவ்வளோ குறைவான எண்ணிக்கையாக இருந்தாலும் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பது, சட்டமன்றத்தில் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்று இது போன்ற பல மாநிலங்களில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தந்திரத்தை நாங்கள் பார்க்கிற போது அநேகமாக நாளை மறுநாளுக்குள் ஆட்சி அமையவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த ஆட்சி சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்ட நிலையில் கவர்னர் ஆட்சி என்கிற ஒரு ஆபத்தான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கவர்னர் ஆட்சி என்பது பிஜேபி மறைமுகமாக கொல்லைப்புறமாக ஆட்சி நடத்துவது தான். இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வைத்திருந்த மிக முக்கியமான ஒரு அம்சம் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பிஜேபியை தமிழகத்தில் மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஒரு 1000 வாக்குகளுக்குள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மறைமுகமாக ஆளுநரை பயன்படுத்தி ஆட்சி நடத்துவதற்கு அவர்கள் செய்கிற முயற்சிக்கு கடுகளவும் இடம் தரக்கூடாது என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இரண்டாவது, வேறு யாரும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் கவர்னர் ஆட்சி என்று போனால் இப்போ உடனடியாக வேறொரு தேர்தலை சந்திப்பதற்கான எந்த கட்சியுமே தயாராக இல்லை. மீண்டும் வேறு தேர்தலை சந்திப்பது என்பது எந்த கட்சியுமே அதுக்கு தயாராக இல்லை. அதனால் இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழலில் இதை தவிர, இந்த தாவேக ஆட்சி அமைப்பதை தவிர வேறு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத சூழலில்தான் அதற்கு சில இடங்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாய்ப்பை அவர்கள் தவறவிடக்கூடாது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அமையுது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு பொருத்தமானது என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய ஆதரவை, அரசு அமைப்பதற்கான ஆதரவை நாங்கள் தெரிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு முறைப்படி ஆளுநருக்கு கடிதம் என்பதை அனுப்பிச்சிருக்கோம்.
சார் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா கண்டிஷன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? சரி, இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியோட போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னும்போது அவங்க தரப்புல இருந்து ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா செயல்படக்கூடிய எந்த பிளவுவாத சக்திகளோடும் நீங்க கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. உங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான இல்லை, கண்டிஷன்? நாங்களும் அதுதான் சொல்லியிருக்கோம். மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கமாக அது வந்து இருக்க வேண்டும். செக்குலர் கவர்மெண்ட், மதச்சார்பற்ற அரசாங்கம் இருக்க வேண்டும். அரசியல் சாசனத்தினுடைய விழுமியங்கள், கூட்டாட்சி கோட்பாடு உள்ளிட்ட விஷயங்களில் அவங்க வந்து உறுதியாக இருக்கணும். மக்கள் நலன் சார்ந்த அரசாக அமையப்போகிற இந்த தாவேகா திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு இருக்க வேண்டும் என்கிற முறையில் எங்களுடைய இது சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ இன்றைக்கு நீங்க விட்ட அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த செய்திகள் வந்து மக்கள் தீர்ப்புக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பேபி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தைகள் நடந்தது, அது எங்ககிட்ட கேட்டாங்க, பட் அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதுனால நாங்க அதை தவிர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இல்லை, அதாவது அதிமுக திமுக இரண்டும் தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரெதிர் முகாமில் தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து திடீரென்று இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதாக வரக்கூடிய செய்திகள் என்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இது வெறும் செய்திகள் தானா இல்லை நடந்துச்சா சார்? செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது உறுதிப்படுத்த வேண்டியது அவங்க 2 பேரும் தான். அதை உறுதிப்படுத்துறது எங்கள் சைடில் இல்லை, அதை உறுதிப்படுத்த வேண்டியது அவங்க சைடில். பட் எப்படினாலும் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடப்பதாக வருவதே கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருத்தமில்லாதது. தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்கிற முறையில் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கோம். தமிழக மக்கள் மட்டும் ஏற்க மாட்டாங்களா, இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே இருக்காதா சார்? தமிழக மக்களே ஏற்க மாட்டாங்கன்னா நாங்கள் ஏற்கிற பிரச்சனை எங்கே வருது? நாங்களே ஏற்க மாட்டோம், மக்களே ஏற்க மாட்டாங்க. இல்லை, அது அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கிறதும் எங்களுடைய பேச போகிறாங்க. அப்படி நடந்ததா இல்லைன்றதை அவங்க தான் சொல்லணும். ஆனால் உங்களுடைய ஆதரவு இல்லாம அப்படி ஒரு ஆட்சியை கூட அமைச்சிருக்க முடியாதுல்ல சார். இன்னைக்கு கிங் மேக்கர்ஸா சிபிஐ சிபிஎம் விசி கதன இருந்திருக்கீங்க. இல்லை, முறைப்படி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஆதரவு கேட்டு எங்களுக்கு கடிதம் வந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் எங்களுக்கு வரல. அதனால் விஜயனுடைய கடிதம் வந்து ஆதரவு கேட்டு வந்தது. அந்த முறையில் இன்றைக்கு அந்த கடிதம் குறித்து விவாதித்து நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்திருக்கோம். முதலமைச்சர்கிட்ட இது குறித்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்ட்டு ஆலோசனை செய்யப்பட்டதா சார்? இல்லை, அவர்கிட்ட வந்து நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய மாநில குழு கூட்டம் இருக்குது. மாநில குழுவில் என்ன முடிவு வருதோ அதை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொன்னோம், அவ்வளோதான். என்ன முடிவு வரும்னு எனக்கே தெரியாதுல்ல. ஓகே. தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் எடுத்த இந்த முடிவு மேலே காங்கிரஸ் மீது பல விமர்சனங்கள் வைக்க முடியுறத பார்க்க முடியுது. சந்தர்ப்பவாதியாக வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்கள் மீது வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அவங்களுடைய கடிதத்தின் அடிப்படையில், அதாவது காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிற கடிதத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல தேர்தல்களில் இவங்களோட உடன்பாடு போக்குவரத்துன்ற மாதிரியான தன்மையில் அந்த கடிதங்கள் இருக்குது. வெளியில் வந்திருக்கிற கடிதங்கள் அவங்க அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிற கடிதம். நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கடிதம் கொடுக்கல. அரசு அமையணும். இது அரசு அமையவில்லை என்றால் கவர்னர் ரூல் என்பது வந்துடும். கவர்னர் ரூல் என்றால் பிஜேபியினுடைய ஆட்சி தான். அத்தகைய ஒரு ஆபத்துக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்கிற முறையில் தான் எங்களுடைய ஆதரவு. இஷ்யூ பேஸ்டு திமுகவோடு நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிப்போம். மத்திய மாநில உரிமைகள் கடந்த காலத்தில் மதச்சார்பற்ற கொள்கைகளை நிலைநிறுத்துவதில், மதச்சார்பின்மையை பாதுகாப்பதில், மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் மிக முக்கியமான பங்கை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றியிருக்கிறது. அத்தகைய பிரச்சனைகளில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் திமுகவோடு பயணிப்போம். இப்போது அரசு அமைப்பதற்கு அவர்களுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறோம். அதனால் அவங்க வந்து எங்களை குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அரசு அமைவது என்பது தான் முக்கியம். திரு ஸ்டாலின் அவர்களும் விரைவில் அரசு அமைக்க வேண்டும் என்கிற மாதிரி தான் இன்றைக்கி உட்பட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன செஞ்சாரோ அதை நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அவர் அரசு அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதனால் இதில் பெரிய முரண்பாடு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இன்றைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தாவேகா மீதான விமர்சனங்கள் இருந்து வருது. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுடைய மதசார்பற்ற கூட்டணியில் இருக்க கட்சிகளுடைய தயவுல தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சியை அமைக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் அவங்க மேலே வைக்கப்படுது சார். இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கிளியரான மெஜாரிட்டி இந்த தேர்தலில் கிடைக்காத நிலையில் ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து ஆதரித்து தான் ஆகணும், இல்லைன்னா அரசு அமைய முடியாது. அதனால் ஒரு செக்குலர் கவர்மெண்ட் நாங்கள் ஃபார்ம் பண்ணணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்ற முறையில் தான் அவர் கேட்டிருக்காரு. அதனால் செக்குலர் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருப்பது என்பது அவசியம்.
ஸோ அதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த முறையில் நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். தேர்தல் காலங்களில் விஜய் அவர்களை ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக செயல்படுறார் அப்படியான விமர்சனங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேருந்து தொடர்ந்து வைக்கப்பட்டது. இப்போ ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டாக நாங்கள் வந்து இந்த ஆட்சி அமைக்கணும்னு விரும்புகிறோன்னு விஜய் கேட்டபோது விஜய் மீது எப்படி அந்த நம்பிக்கை வந்தது சார்? அவர் அதுக்கு உட்பட்டு தான் அவர் நடந்துக்கணும். அவர் உட்பட்டு நடந்துக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். பார்ப்போம். ஓகே, நன்றி சார்.